வணக்கம். தேசிய கல்வி நிர்வாகம், பரீட்சைகள் துறை, கல்விமானி விசேட பட்டத்தில் தமிழ் பாடத்தை ஒரு பாடமாக பயிலுகின்ற மாணவர்களுக்காக இந்த மாதிரி பரீட்சை வினாத்தாளை நாங்கள் இன்று அறிமுகம் செய்து வைக்கின்றோம். நிச்சயமாக தேசிய கல்வி நிர்வாகம் ஆசிரிய மாணவர்களுக்கான பரீட்சைகள் அல்லது பல்வேறுபட்ட பட்டங்களை வழங்கி வருகின்றது. அந்த வகையிலே தான் இந்த கல்விமானி பட்டத்தை பெறுகின்ற மாணவர்களும் இதில் இணைந்து கொள்ளுகின்றார்கள். அதற்காக தேசிய கல்வி நிர்வாகத்தின் பரீட்சை கிளை அந்த மாணவர்களுக்கு இந்த மாதிரி பரீட்சை வினாத்தாளை அறிமுகம் செய்து வைப்பதில் பெருமை அடைகின்றது, மகிழ்ச்சி அடைகின்றது. அந்த வகையிலே அதனோடு இணைந்து செயலாற்றுகின்ற தமிழ் துறையில் பணியாற்றுகின்ற நாங்களும் அதில் பங்குதாரர்களாக இருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த பரீட்சை வினாத்தாள் பகுதி 1, பகுதி 2 என்று 2 வினாத்தாள்களை கொண்டிருக்கின்றது. பகுதி 1இல் 20 வினாக்கள் தரப்படுகின்றது. இந்த 20 வினாக்களுக்கும் நாங்கள் 4 விடைகள் தருகின்றோம். அந்த 4 விடைகளில் நிச்சயமாக ஒரு விடைதான் சரியாக இருக்கும். 3 விடைகளும் மற்ற 3ம் கவன கலைப்பானாக இருக்கும் என்பதனை ஆசிரிய மாணவர்கள் அறிவீர்கள் என நினைக்கின்றேன். ஏன் இவ்வாறு ஒரு வினாவுக்கு 4 விடைகளை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் என்றால், இந்த பரீட்சையை எடுக்கின்ற இந்த பரீட்சையில் தோற்று இருக்கின்ற ஆசிரிய மாணவர்கள் ஆங்கில பாடத்தை ஆங்கிலத்தில் கற்பவர்கள், அவர்களுக்கான தமிழறிவை வளர்க்க வேண்டும் என்பதற்காக இத்தகைய முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக நீங்கள் இங்கு பார்க்கலாம், அறிவுறுத்தல்கள் பகுதி 1இன் எல்லா வினாக்களுக்கும் விடையளிக்க என்று தரப்பட்டிருக்கின்றது. பகுதி 2இல் 4 வினாக்களுக்கு மாத்திரம் விடை எழுதுக என்று தரப்பட்டிருக்கின்றது. அத்தோடு தெளிவான கையெழுத்தில் விடை எழுதப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. பகுதி 1இல் உதாரணமாக நாங்கள் இங்கு பார்க்கலாம், எல்லா வினாக்களுக்கும் விடை எழுதுக. ஒவ்வொரு கூற்றுக்கும் கீழே 4 விடைகள் தரப்பட்டுள்ளன. அவற்றுள் மிக சரியான விடை இலக்கத்தை தரப்பட்டுள்ள இடைவெளியில் எழுதுக என்று நாங்கள் இங்கு கேட்கின்றோம். அதற்கு ஏற்ப ஆசிரியர் மாணவர்கள் துலங்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளுகின்றோம். பின்வருவனவற்றுள் அறநெறி காலம் எது என்று நாங்கள் ஒரு முதலாவது வினா கேட்டிருக்கின்றோம். பின்வருவனவற்றுள் அறநெறி காலம்: 1 சங்ககாலம், 2வது விடை சங்கமறிவிய காலம், 3வது விடை பல்லவர் காலம், 4வது விடை சோழர் காலம் என நாங்கள் இங்கு தருகின்றோம். ஆகவே இந்த 4 விடைகளில் சரியான விடை சங்கமறிவிய காலம் என்று இருப்பதனால் அந்த இலக்கத்தை பக்கத்தில் உள்ள அந்த கூட்டுக்குள் இட வேண்டும் என கேட்டுக்கொள்ளுகின்றோம். 2வது ஒரு வினாவை நாங்கள் தொடுத்திருக்கின்றோம். ஆற்றுப்படை இலக்கியமாக கொள்ளப்படுவது மலைப்படுகடாம், முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை. ஆகவே இந்த 4லும் மலைப்படுகடாம் என்கின்ற விடை சரியாக அமைகின்றமையை மாணவர்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். 3வது வினா ஒன்று, திருநாவுக்கரசு நாயனார் வாழ்ந்த காலமாக கொள்ளப்படுவது அறநெறி காலம்,
பொற்காலம், பக்தி நெறி காலம், தத்துவ நெறி காலம் என்று வருகின்றது. இங்கே மாணவர்கள் இந்த காலங்களை எல்லாம் அவதானிக்க வேண்டும். அந்த காலங்களை நீங்கள் சங்ககாலம் என்பது கிறிஸ்துவுக்கு பின்னுள்ள மூன்றாம் நூற்றாண்டு வரை உள்ள காலம். அதுபோல் சங்கமறிவிய காலம் என்பது 3 தொடக்கம் 6ஆம் நூற்றாண்டு வரை உள்ள காலம். பல்லவர் காலம் என்பது 6ஆம் நூற்றாண்டு தொடக்கம் 9ஆம் நூற்றாண்டு வரை உள்ள காலம். இவ்வாறு இருப்பதனால் அதுபோல் இந்த காலங்களில் வருகின்ற அறநெறிக்காலம், பொற்காலம், பக்தி நெறிக்காலம், தத்துவ நெறிக்காலம் என்கின்ற அந்த அடிப்படையிலும் மாணவர்கள் பாடத்தை படிப்பது அவசியமாகும். அதுபோல் ஒரு திருக்குறளை நாங்கள் கொடுத்து கேட்டிருக்கின்றோம். ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்புடைத்து என்னும் குறள்பா உணர்த்துவது. கல்வி 7 புறப்புக்கும் உதவாது, கல்வி வாழ்வை மேம்படுத்தும், கல்வி ஏழை வாழ்வை உயர்த்தும், கல்வி 7 புறப்புக்கும் உதவும். இவ்வாறு நாங்கள் குறிப்பிட்ட திருக்குறளை தந்திருக்கின்றோம். அந்த திருக்குறளை பார்த்து அதனை மனங்கொண்டு அதில் சொல்லப்படுகின்ற விடயங்களை நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டும். இதில் கல்வி 7 புறப்புக்கு உதவும் என்கின்ற விடையை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். அதுபோல் காரென்று பேர் படைத்தாய் என்ற பாடலை பாடியவர் என்று ஒரு வினா தொடுத்திருக்கின்றோம். இதற்கு விடை இரட்டையர், காளமேக புலவர், பாரதியார், செங்கோட்டு புலவர் என்று 4 விடை கொடுத்திருக்கின்றோம். ஆகவே இங்கே காளமேகர் புலவர் விடையாக அமைகின்றபடியால் ஏனைய புலவர்கள் பாடிய பாடல்களையும் பார்ப்பது அவசியமாகும். அதுபோல் 6வது வினா, சாம்பல் நிறமொரு குட்டி கரும் சாந்து நிறமொரு குட்டி என்ற வினாவை தொடுத்து இந்த கவிதையை இயற்றியவர் யார் என்று கேட்டிருக்கின்றோம். ஆகவே மாணவர்களே, உங்களுக்கு நாங்கள் கவிதை இயற்றியவர்கள், இந்த கவிதை யாருடைய கவிதை என்ற விடயங்கள் எல்லாம் இருக்கின்றது. அவற்றை படித்து பார்த்தால் தெரியும் இது பாரதியாருடைய கவிதை என்று. திருக்குறளில் 3வது பால் எது என்று நாங்கள் கேட்டிருக்கின்றோம். காமத்துப்பால், பொருட்பால், அறத்துப்பால், முப்பால் என்று. விடையாக காமத்துப்பாலை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். அதுபோல் மானும் மறையினமும் என்கின்ற பாடலை பாடியவர் யார் என்ற வினாவை கேட்டிருக்கின்றோம். மணிவாசகர், சுந்தரர், அப்பர், சம்பந்தர் என்று 4 விடை வந்தாலும் இதில் சுந்தரர் சரியான விடையாக அமைகின்றார். 9வது வினா, மீட்சியில்லா துன்பம் என்னும் கருத்தை விளக்கும் பழமொழி என்று நாங்கள் பழமொழி பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்கின்றோம். ஆசை வெட்கம் அறியாது, உரலில் அகப்பட்டது உலக்கைக்குள் தப்புமா, மரமேறி வீழ்ந்தவனை மாடேறி மிதித்தது போல் சூடு கண்ட பூனை அடுப்பங்கரை நாடாது. ஆகவே இந்த மீட்சியில்லா துன்பம் என்பது எவ்வாறு அமைகின்றதென்றால், உரலில் அகப்பட்டது உலக்கைக்கு தப்புமா என்கின்ற பழமொழி சரியாக அமைகின்றது. அதுபோல் பூசி மெழுகுதல் என்னும் மரபு தொடர் குறிப்பது குற்றத்தை மறைத்தல், குற்றத்தை ஏற்றல், குற்றத்தை மேலால் ஒப்புக்கொள்ளல், குற்றத்தை நிராகரித்தல் என்று வருகின்றது. ஆகவே இங்கு விடை குற்றத்தை மறைத்தல் என்ற விடை சரியாக அமைகின்றது. 11வது கேள்வி கேட்டிருக்கின்றோம். வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சியது போல என்னும் கருத்தை விளக்கும் உவமை தொடர் என்ற ஒரு கேள்வியை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அது துன்பம் வாழ்வு, துன்பமற்ற வாழ்வு, துன்பத்துக்கு மேல் துன்பம், புன்மீது வேல் பாய்ச்சல், வாழ்வு நிலையற்றது என்று வருகின்றது. இங்கு மாணவர்களே, துன்பத்துக்கு மேல் துன்பம் என்பதுதான் இந்த வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சியது என்கின்ற தொடர் சுட்டி நிற்கின்றது. அதுபோல் மற்றொரு கேள்வி நாங்கள் தொடுத்திருக்கின்றோம். அடியற்ற மரம் போல என்னும் கருத்தை விளக்கும் உவமை தொடர் வேரில்லா மரம், பெருந்துன்பம், துடித்தல், பெருங்கோபம். இங்கு அடியற்ற மரம் போல என்பது பெருந்துன்பம் என்கின்ற விடையை
நாங்கள் இங்கு தந்திருக்கின்றோம். அதுபோல் ஒரு சொல்லை தந்து பிரித்து எழுதுக என்று கேட்டிருக்கின்றோம். அது செய்யாதவன் என்பதனை பிரித்து எழுதினால் அதற்கு விடை செய் ஆத் அவன், செய் ஆத் அவன் என்று பிரிந்து வருகின்றது. ஆகவே அதுபோல் நாங்கள் 14வது ஒரு வினாவை தொடுத்திருக்கிறோம். இருபெயரொட்டு பண்பு தொகை தண்ணீர், கடற்கரை, தென்னை மரம், இட்லி என்று 4 விடை வருகின்றது. இதில் தென்னை மரம் என்பது விடையாக, சரியான விடையாக அமைகின்றது. அதுபோல் ஹ, ச, த, ப ஆகிய வல்லின மெய்கள் 12 உயிர்களுடனும் சேர்ந்து சொல்லுக்கு முதலில் வரும். 18 மெய்களுடன் சேர்ந்து மொழிக்கு முதலில் வரும். 7 நெடிலுடன் சேர்ந்து மொழிக்கு முதலில் வரும். 5 குறிலுடன் சேர்ந்து மொழிக்கு முதலில் வரும் என்ற 4 விடையில் 12 உயிர்களுடன் சேர்ந்து சொல்லுக்கு முதலில் வரும் என்ற விடை நாங்கள் இங்கு தந்திருக்கின்றோம். அதுபோல் வந்த என்பது வினையெச்சம், பெயரெச்சம், தொழிற்பெயர், ஏவல் பன்மை என்ற விடையில் பெயரெச்சம் இங்கு விடையாக அமைகின்றது. கருவி வேற்றுமை என்பது 1ஆம் வேற்றுமை, 8ஆம் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை என்ற விடை அமைகின்றது. இதில் 3வது வேற்றுமை விடையாக, சரியான விடையாக காட்டப்படுகின்றது. இது என்பது அஃறிணை பன்மை, அஃறிணை ஒருமை, உயர்திணை பன்மை, உயர்திணை ஒருமை என்று வருகின்றது. இதில் விடை அஃறிணை ஒருமை என்று அமைகின்றது. அதுபோல் பின்வருவனவற்றுள் பெயர் இடைநிலை என்று ஒரு 19வது கேள்வியை கேட்டிருக்கின்றோம். கவிஞன், மாணவன், புலவன், கண்ணன் என்ற விடை வந்தாலும் கவிஞன் என்கின்ற விடை சரியான விடையாக அமைகின்றது. 20வது வினாவாக பின்வருவனவற்றுள் நெடில் தொடர் குற்றியலுகரத்துக்கு உதாரணம் ஒன்று கேட்டிருக்கின்றோம். பருகு, அங்கு, காடு, பெய்து என்று 4 விடை வருகின்றது. அதில் காடு என்பது சரியான விடையாக அமைகின்றது. இவ்வாறு மாணவர்களே பகுதி ஒன்றில் 20 வினாக்கள் அமைகின்றது. அதுபோல் பகுதி 2இல் நாங்கள் இங்கே வினாக்களை தந்திருக்கின்றோம். அதில் நீங்கள் 4 வினாக்களுக்குத்தான் விடை எழுத வேண்டும். அந்த 4 வினாக்களில் நாங்கள் ஒரு வினா கேட்டிருக்கின்றோம். சங்கமறிவிய காலத்தில் எழுந்த நூல்களை பொருளடிப்படையில் வகைப்படுத்துக என்று நாங்கள் கேட்டிருக்கின்றோம். ஆகவே நீங்கள் சங்கமறிவிய காலத்தை முழுமையாக கற்று சங்கமறிவிய காலத்திலே எழுந்திருக்கின்ற நூல்களை நீங்கள் அவதானித்து அதன் அடிப்படையில் நீங்கள் அதற்கான சரியான விடைகளை நீங்கள் எழுத வேண்டும். உதாரணமாக அங்கு 11 கீழ்கணக்கு நூல்கள் தோன்றியிருக்கின்றன. அதில் அறநூல்கள் 11, அகத்திணை நூல்கள் 6, புறத்திணை நூல் 1. இதுபோல் காப்பியங்கள் 2 எழுந்திருக்கின்றன. மணிமேகலை, சிலப்பதிகாரம் என்கின்ற 2 காப்பியங்கள் எழுந்திருக்கின்றது. 10 இலக்கியங்கள் எழுந்திருக்கின்றது. அந்தாதிகள் எழுந்திருக்கின்றது. இவ்வாறான நூல்களை நீங்கள் இனங்கண்டு அவற்றை சரியான முறையில் பட்டியல்படுத்தி கொள்ளுவதுதான் இந்த வினாக்களின் மூலம் நாங்கள் விடையாக எதிர்பார்க்கின்றோம். அதுபோல் மாணவர்களே, அதில் ஆவண்ணா கேள்வி ஒரு வினாவிலே 2 கேள்விகள் இருக்கின்றன. ஒன்று ஆனா, 2 ஆவண்ணா. இந்த ஆனா கேள்விக்கு 7 புள்ளிகளையும் ஆவண்ணா கேள்விக்கு 8 புள்ளிகளையும் நாங்கள் வழங்குகின்றோம். அதற்கு ஏற்றாற்போல் நீங்கள் விடை எழுத வேண்டும். ஆவண்ணாவை நீங்கள் அவதானித்தால் தமிழ் இலக்கிய வரலாற்றில் சங்கமறிவிய காலத்தை இருண்ட காலம் என கொள்வது பொருந்துமா என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றோம். பொருந்துமா? மாணவர்கள் நீங்கள் சங்கமறிவிய காலத்தை நன்றாக படிக்க வேண்டும். படிக்கும்போது உங்களுக்கு தெரியும், அரசியல் ரீதியாக களப்பிலர்கள் அந்த காலத்தில் களப்பிலர் வந்திருக்கிறார்கள். அந்த காலத்திலே அவர்களை அறியாமல் இருந்ததனால் அவர் அரசியல் ரீதியாக ஒரு இருண்ட காலமாக இருந்தபோதும் பண்பாட்டு ரீதியாகவோ அல்லது இலக்கிய ரீதியாகவோ
சங்கமறிவிய காலத்தினுடைய அரசியல் ரீதியாக அது ஒரு இருண்ட காலமாக தென்பட்ட போதும் இலக்கிய ரீதியாக அந்த காலம் ஒரு இருண்ட காலம் என்று சொல்ல முடியாது. அவ்வாறான தன்மைகளில் நீங்கள் அந்த விடைகளை அணுகுவது பொருத்தமாக இருக்கும் என நினைக்கின்றோம். ஆகவே தமிழ் இலக்கிய வரலாற்றில் சங்கமறிவிய காலத்தை இருண்ட காலம் என கொள்வது பொருந்துமா என்றால், நீங்கள் அந்த காலத்தை படித்து பொருந்துமென்றால் பொருந்துமென்று நீங்கள் விடை எழுதுங்கள், பொருந்தவில்லை என்றால் பொருந்தவில்லை என்று விடை எழுதுங்கள். அல்லது பொருந்துதா, ஒரு அரசியல் ரீதியாக பொருந்துகின்றது, இலக்கிய ரீதியாக பொருந்தவில்லை, அவ்வாறு நீங்கள் ஒரு ஆராய்ச்சி அடிப்படையிலே அந்த விடையை நீங்கள் கொடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என எதிர்பார்க்கின்றோம். அது இரண்டாவது வினா ஒன்று கேட்கின்றோம். பல்லவர் காலத்தில் எழுந்த சமயஞ்சாரா இலக்கியங்கள் குறித்து கருத்துரைக்கிய. சமய இலக்கியங்கள் பல்லவர் காலத்தில் எழுந்திருக்கின்றது. அது சமயத்தை பற்றி அதனுடைய உட்கூறுகளை விளக்கும். ஆனால் சமயஞ்சாராத இலக்கியங்களும் இங்கு எழுந்திருக்கின்றது. அதனை மாணவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். உதாரணமாக முத்தொள்ளாயிரம், நந்திக்கலம்பகம், உரைநடை இலக்கியங்கள் என்று சொல்லக்கூடிய சிறிபுராணம், கயசிந்தாமணி, இறையனார் களவியலுரை, இவ்வாறான இலக்கியங்களை நீங்கள் இனங்கண்டு அது சம்பந்தமாக நீங்கள் கருத்து தெரிவிக்க வேண்டும். முத்தொள்ளாயிரம் என்றால் நீங்கள் சொல்ல வேண்டும் சேர சோழர் பாண்டியர் அவர்களுடைய அரசியல் பொருளாதார பின்புலங்களை விளக்குகின்றது அப்படி என்று சொல்ல வேண்டும். கலம்பகம் என்றால் நந்திவர்மனுடைய போர் வீரம் சம்பந்தமாக அது என்ன சொல்லுகின்றது. அவ்வாறான விடயங்களை நீங்கள் அதற்கு விடையாக எழுதி கொள்ள வேண்டும். ஆவணாவில் கேட்கின்றோம், பக்தி இயக்க வளர்ச்சிக்கு நாயன்மார்களும் ஆழ்வார்களும் ஆற்றிய பங்களிப்பு பற்றி நாங்கள் ஒரு கேள்வியை கேட்கின்றோம். நிச்சயமாக மாணவர்களே, இவ்வாறான வினாக்களுக்கு நீங்கள் விடை எழுதும்போது பொதுவாகவே அந்த பல்லவர் காலத்தை முழுமையாக படிப்பதனூடாக நீங்கள் விடை எழுத முடியும். பக்தி இயக்க வளர்ச்சிக்கு நாயன்மார்களும் ஆழ்வார்களும் ஆற்றிய பங்களிப்பு என்னும்போது நாங்கள் சில விடயங்களை நான் இங்கு முன்வைக்கின்றேன். நாயன்மார்கள் ஒன்றிணைந்து இயங்கினார்கள். அதாவது ஒற்றுமையை பலம் என்பது போல அவர்கள் பல்லவர் காலத்தில் ஆரம்பத்தில் அப்பரின் சம்பந்தரும் ஒன்றிணைந்து இயங்கினார்கள். பிற்பட்ட காலத்தில் சுந்தரர் மாணிக்கவாசகருடைய எழுச்சி இந்த பத்தியக்க வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தது. அதுபோல் ஆழ்வார்களும் முதல் ஆழ்வார்கள் சங்கமறிவிய காலத்தில் தோன்றினார்கள். பின்வந்த 9 ஆழ்வார்களும் பல்லவர் காலத்தில் தோன்றி அவர்கள் தங்களுடைய ஆளுமையை காட்டி நின்றார்கள். அதுபோல் மக்களை ஒன்றிணைந்து இயக்க செய்தமை, அவர்கள் மற்றும் ஒன்றிணைந்து நிற்கவில்லை, மக்களையும் ஒன்றிணைய செய்தார்கள். அதுபோல் அவர்கள் தலையாத்திரை மேற்கொண்டு உண்மைகளை தெளிவுபடுத்தினார்கள். இசையால் இறைவனை கண்டார்கள். புராண இதிகாச செய்திகளை, நாட்டார் மரபுகளை பாடல்களில் உட்புகுத்தி மக்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள். அற்புதங்களை மேற்கொண்டு மக்களிடையே பத்தி பிரவாகத்தினை பரவ விட்டார்கள். அதுபோல் கடவுளை பல வடிவங்களில் கண்டு பாடினார்கள். இவ்வாறு நீங்கள் அந்த பல்லவர் காலத்தை சரியாக படித்து இன்னும் நீங்கள் கூடுதலான செய்திகளை இந்த விடையாக தர வேண்டும் என எதிர்பார்க்கின்றோம். அதுபோல் 4வது கேள்வி, இலக்கணத்தில் ஒரு கேள்வி நாங்கள் கேட்கின்றோம். இலக்கண அறிவை மாணவர்களிடமிருந்து சோதிப்பதற்காக, அவர்கள் அறிந்திருப்பதற்காக சார்பு எழுத்துக்களை எடுத்துக்காட்டி விளக்குகின்ற ஒரு வினா தொடுத்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், தொல்காப்பியர் 3 சார்பு எழுத்துக்களை கூறியிருக்கிறார். குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஆயுதம் உண்டு. ஆனால் பின்வந்த நன்னூலார் 10 சார்பு எழுத்துக்களை கூறியிருக்கின்றார். அந்த 10 சார்பு எழுத்துக்களையும் நீங்கள் எழுதி அதற்கு உதாரணம் கொடுக்க வேண்டும். அதுக்கு முதல் சார்பு எழுத்துக்கள் என்றால் என்ன, நன்னூலார் தொல்காப்பியர் கூறின குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஆயுதம் என்கின்ற 3 கூறியிருக்கின்றார். அதுபோல் நன்னூலார் பின்வந்த காலத்தில் 10 சார்பெழுத்துக்களை கூறியிருக்கின்றார். அந்த 10 சார்பெழுத்துக்களுக்கு உதாரணம் காட்டி
அது எவ்வாறு இப்போது பயன்படுகின்றது என்ற விடையை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதுபோல இன்னொரு கேள்வி கேட்டிருக்கின்றோம். ஆவண்ணா கேள்வி, இடைச்சொற்களின் பயன்பாட்டினை எடுத்து காட்டுக. ஆகவே நாங்கள் இடைச்சொற்களின் பயன்பாட்டினை எடுத்து காட்டுக என்று சொன்னால் நீங்கள் இடைச்சொற்கள் எவ்வாறு காட்டப்படுகின்றன, உதாரணமாக நாங்கள் இங்கே சொல்லலாம் வேற்றுமை இடைச்சொற்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற போது வேற்றுமை உருவு அதுவும் ஒரு இடைச்சொல்லாக வருகின்றது. 2ஆம் வேற்றுமை தொடக்கம் 7ஆம் வேற்றுமை வரையுள்ள வேற்றுமைகள் வருகின்றன. அதுபோல விகுதிகள் வருகின்றன, அல் விகுதிகள் வருகின்றன, இடைநிலைகள் வருகின்றன, இத்தன்னா இட்டன்னா இட்டன்னா இன்னன்னா என்ற இடைநிலைகள் வருகின்றன. அதுபோல சாரிகை வருகின்றன, அத்திச்சாரிகை, அற்றுச்சாரிகை, அம்சாரிகை வருகின்றன. அதுபோல தத்தம் பொருள் உணர்த்தி சில இடைநிலைகள் வருகின்றன, ஏ, ஓ, தோறும், தான், ஆகவே இப்படியான சொற்களுக்கு நீங்கள் உதாரணம் தந்து விளக்குவதுதான் இதற்கு விடையாக அமைகின்றது. ஆகவே நாங்கள் இலக்கிய வரலாற்றில் 2 வினாக்களையும் இலக்கணத்தில் 1 வினாவையும் கேட்கின்றோம். அதுபோல் உங்களுக்கு நாங்கள் கற்பித்து தந்த கவிதைகளிலிருந்து ஒரு வினாவை கேட்கின்றோம். கவிதையில் உள்ள உரைப்பகுதியை படித்து அதன் கீழுள்ள வினாக்களுக்கு விடை தருக என்று ஒரு வினாவை கேட்டிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் ஒரு கவிதையை தருகின்றோம். அந்த கவிதையை நீங்கள் படித்து சரியான முறையில் அதன் கீழ் கேட்கப்படுகின்ற வினாக்களுக்கு விடை தர வேண்டும். இந்த கவிதையை நீங்கள் அவதானித்து பார்க்க முடியும். இது பாரதியாருடைய கவிதை ஒன்று. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம், பாமரராய் விலங்குகளாய் உலகனைத்து மிகழ்ச்சி சொல பான்மை கெட்டு நான் நமது தமிழரென கொண்டு இங்கு வாழ்ந்திடுதல் நன்றோ சொல்லீர், தேர்மதுரத் தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று பாரதியாருடைய அந்த கவிதையை நாங்கள் இங்கு கொடுத்திருக்கின்றோம். அதனை கொடுத்து அதன் கீழ் 3 வினாக்களை நாங்கள் கேட்கின்றோம். ஒன்று, கவிதையில் வெளிப்படுத்தப்படும் பொருள் என்று ஒரு கேள்வி. இதற்கு 5 புள்ளிகளை நாங்கள் கொடுக்கின்றோம். 2வது, புறநாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும், இவ்வரிகளால் வெளிப்படுத்தப்படும் கருத்தினை விளக்குக. இதற்கு நாங்கள் 4 புள்ளிகளை கொடுத்திருக்கின்றோம். ஈனா புலவர் மொழியின் சிறப்பினை எவ்வாறு எடுத்து காட்டுகின்றார் என்று ஒரு வினாவை தொடுத்திருக்கின்றோம். அதுக்கு 6 புள்ளி, மொத்தம் 15 புள்ளிகள் இந்த வினாக்களுக்கு இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான கவிதைகளுக்கு நாங்கள் 3 வினாக்களை கேட்கின்றோம். அதற்கு மாணவர்கள் சரியான விடை அளிக்க வேண்டும். இந்த கவிதையை நீங்கள் படித்து பார்ப்பது அவசியம். கவிதையில் வெளிப்படுத்தப்படும் பொருள் யாது என்று கேட்ட வினாவுக்கு நாங்கள் இங்கு விடையாக இங்கே தமிழ் மொழியிற சிறப்பு, புலவரின் பெருமை, புறநாட்டு நல்ல நூல்களை மொழிபெயர்த்தல் பயன்படுத்துதல், எம்மிடையே காணப்படுகின்ற தமிழ் நூல்களை ஏனைய மொழிகளுக்கு மொழிபெயர்த்து அறிமுகப்படுத்துதல், இவ்வாறாக பல்வேறுபட்ட விடயங்கள் இந்த பாரதியாருடைய பாடல்களிலிருந்து நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அன்பார்ந்த மாணவர்களே, அதுபோல் பிறநாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழில் மொழிபெயர்த்தல் வேண்டுமென்றால் அதனால் என்ன விடயம் வெளிப்படுத்தப்படுகின்றது என்று கேட்கின்றோம். அதற்கு நீங்கள் விடையை நீங்கள் சரியாக அமைத்து கொள்ள வேண்டும். அதில் காணப்படும் நல்ல விடயங்களை நாம் உள்வாங்கி செயல்படுதல், அவற்றின் குறைபாடுகளை இனங்கண்டு கொண்டு நாம் திருந்திக் கொண்டு செயல்படுதல், இவ்வாறான விடயங்கள் அதில் மேற்கொண்டு நல்ல ஆளுமை உடையவர்களாக இருப்பதற்கு இந்த பிறநாட்டு நல்ல சாஸ்திரங்கள் மொழிபெயர்ப்பது அவசியம் என்று சொல்லப்படுகின்றதாகவே நாம் மாறிக்கொள்வதற்கு, நம்மை மாற்றிக்கொள்வதற்கு இவ்வாறான நூல்கள் சாஸ்திரங்கள் மொழிபெயர்க்க வேண்டும் என்று பாரதியார் கூறியிருக்கின்றார். அதுபோல் புலவர் தமிழ் மொழியின் சிறப்பினை எவ்வாறு எடுத்து காட்டுகின்றார் என்ற வினாவுக்கு
சொற்சுவை பொருட்சுவை நிரம்பிய பாசை, தேன் போன்ற மொழி, வியத்தகு கவிஞர்களை கொண்ட மொழி, புறநாட்டு அறிவாளிகளின் நூல்களை மொழிபெயர்த்து தமிழ் மொழியை வளம்பெறச் செய்தல், தமிழ்மொழி இறைவனையே வருவிக்கும் தன்மை கொண்ட மொழி, தமிழை உணர்ந்தவன் இப்பூமியிலே சிறப்பெய்கின்றான், தேவர்களால் போற்றப்படுகின்றான் என்ற வகையிலே இந்த விடை அமைகின்றது. அதனை நீங்கள் சரியான முறையில் படித்து உணர்ந்து எழுதி கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்ளுகின்றோம். அதன் தொடர்ந்து நீங்கள் அவதானிக்கலாம். 6வது வினாவாக ஒரு வினாவை தொடுத்திருக்கின்றோம். ஆசிரிய மாணவர்கள் நடைமுறையிலே தங்களை மொழியில் ஆளுமையுடையவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கடிதம் ஒன்றை தந்திருக்கின்றோம். ஒரு கடிதம் எழுதுவது எப்படி, அதனை எவ்வாறு நாங்கள் முன்கொண்டு செல்ல முடியும் என்ற விடயம், எழுதுகின்ற கடிதத்தை பார்த்த ஒரு மேலதிகாரி அதற்கு உடனடியாக செயல்படும் வகையில் அந்த கடிதம் அமைய வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இங்கு உதாரணத்துக்கு ஒரு கடிதத்தை தந்திருக்கின்றோம். பாடசாலையில் புதிதாக கல்வி பொது தர உயர்தர வகுப்பு ஒன்றினை ஆரம்பிப்பது தொடர்பாக வலய கல்வி பணிப்பாளருக்கு ஒரு கடிதம் எழுதுக என்று நாங்கள் ஒரு வினாவை தொடுத்திருக்கின்றோம். ஆகவே கடிதம் எழுதுகின்ற முறைகளை மாணவர்கள் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். நீங்கள் மாணவர்கள் என்பதை விட ஆசிரிய மாணவர்களுக்கு வழிகாட்டுகின்றவர்கள். ஆகவே அந்த அடிப்படையிலே நீங்கள் ஒவ்வொருவரும் சரியாக கடிதம் எழுதுகின்ற முறையை, வகையை, சொற்கோப்புகளை சரியாக உணர்ந்து நீங்கள் ஒரு கடிதத்தை எழுத வேண்டும் என கேட்கின்றோம். இதற்காக உங்களுக்கு நாங்கள் 15 புள்ளிகளை வழங்குகின்றோம். 7வது வினாவாக கேட்டிருக்கின்றோம். பின்வருவனவற்றுள் யாதேனும் ஒரு தலைப்பினை தெரிவு செய்து 300 தொடக்கம் 350 சொற்கள் கொண்ட கட்டுரை எழுதுக. கட்டுரை எழுதுவதென்பது இப்போது குறைந்து கொண்டு வருகின்றது. மாணவர்கள் மட்டுமல்ல, ஆசிரியர்கள் அல்ல, சமூகத்திலும் கட்டுரை எழுதுகின்ற முறை பின்தள்ளி போகின்றது. எழுதுகின்றவர்களும் சரியான கட்டுரைகளை எழுதுவதில்லை. ஆகவே ஒரு கட்டுரையில் என்ன விடயம் அமைய வேண்டும், முகவுரை எப்படி இருக்க வேண்டும், முடிவுரை எப்படி இருக்க வேண்டும், சொல்லப்படுகின்ற விடயங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதனை ஆசிரிய மாணவர்கள் தெளிவாக உணர்ந்து கட்டுரை எழுத வேண்டும். நாங்கள் இங்கே 5 விடயங்களை தந்திருக்கின்றோம். வாழ்வை வெற்றி கொள்ளுதல் ஒரு தலைப்பு, கல்வியே அழியா செல்வம் என்கின்ற மற்றொரு தலைப்பு, மாணவரின் மொழியாற்றலை வளர்த்தல் என்று இன்னொரு தலைப்பு, கல்வி மறுசீரமைப்பை நடைமுறைப்படுத்துதல் என்று இன்னொரு வினா, மருண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்கின்ற இன்னொரு தலைப்பை நாங்கள் தந்திருக்கின்றோம். ஆகவே இந்த 5 தலைப்புகளில் நீங்கள் விரும்பிய ஒரு தலைப்பை தெரிவு செய்து நன்றாக கட்டுரை ஒன்றை அமைக்க வேண்டும். இதற்கும் 15 புள்ளிகளை தந்திருக்கின்றோம். ஆகவே மாணவர்களே, கட்டுரை எழுதும்போது ஏனோ தானோ என்று எழுதாமல் நீங்கள் உணர்ந்து நன்றாக எழுத வேண்டும். ஏனென்றால் நீங்கள் ஆங்கிலத்தை கற்பிக்கின்ற ஆசிரியர்களாக இருந்தாலும் மொழி என்பது எமது தாய்மொழி. அந்த தாய்மொழியை நாங்கள் மற்றவர்களுக்கும் சரியாக கொண்டு செல்ல வேண்டும். அதற்காக ஒவ்வொருவரும் மொழியாற்றலை வளர்ப்பதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் கற்க வேண்டும். அந்த அடிப்படையில் இவ்வாறான 7 வினாக்களை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். அதில் நான் மீண்டும் அந்த விடயத்தை சொல்லுகின்றேன். திரும்பவும் பகுதி 1இல் 20 வினாக்கள் தந்திருக்கின்றோம். அந்த 20 வினாக்களுக்கும் 4 விடைகள் இருக்கின்றது. அதற்கு நீங்கள் விடையளிக்க வேண்டும். பகுதி 2இல்
6 வினாக்கள் தந்திருக்கின்றோம். அதற்கு 4 வினாக்களுக்கு அதில் நீங்கள் விடையளிக்க வேண்டும். சரியாக அளிக்கப்படுகின்ற விடைகளுக்கு நீங்கள் முழு புள்ளிகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வகையிலே தேசிய கல்வி நிர்வாகம் ஆசிரிய மாணவர்களுடைய நலன்களை கருத்தில் கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. புதிய புதிய கல்வி மறுசீரமைப்புக்கு ஏற்ப மாணவர்களுடைய ஆளுமை விருத்தியடைய வேண்டும். மாணவர்களுடைய ஆளுமை விருத்தியடைவதற்கு ஆசிரியர்கள் ஆளுமை உள்ளவர்களாக செயல்பட வேண்டும். அவ்வாறு செயல்படுகின்ற போதுதான் எமது நாட்டை நாம் நல்லதொரு நாடாக கட்டியெழுப்ப முடியும். கல்வியிலே உயர்ந்த இடத்தினை பெறுவதற்காக உயர்ந்த ஸ்தானத்தில் ஒவ்வொருவரும் திகழ வேண்டும் என்பதற்காக கல்வி மறுசீரமைப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றது. அந்த வகையிலே இந்த கல்விமானி பட்டத்தை கற்கின்ற ஒவ்வொரு மாணவரும் நீங்கள் நன்றாக விடை எழுதி நல்ல பெறுவேற்றை பெற்று நல்ல ஆசிரியர் மாணவர்களை உருவாக்கி நீங்களும் நல்ல ஒரு ஆசிரியர் சமூகமாக மிளிர வேண்டும் என தேசிய கல்வி நிர்வாகத்தின் சார்பாகவும் எனது தமிழ்துறையின் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் அன்பாக கேட்டுக்கொள்ளுகின்றோம். நன்றாக விடையளித்து சிறப்பான புள்ளியை பெறுவதற்கு உங்களை வாழ்த்துகின்றோம். நன்றி.